சைலண்ட் கோயில் சொன்னாங்க. உதாரணம் காட்டு. இந்த முன்னோர்கள் ஒரு கோயில் அந்த கோயில் முன்னோர்கள் கோயில் வேற சாமி. முன்னோர்கள் சைலண்ட் கோயில் என்ன சொல்றேன், முன்னோர்கள் பெரியவர்கள் உருவாக்குவாங்க. முன்னோர்கள்னா வச்சுக்கிறோம், முப்பாட்டனா அவங்க பாட்டினா 4 தலைமுறைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. பெரிய பெரிய குலதெய்வ கோயில் குலதெய்வ கோயில்ல ஏதாவது ஒரு முன்னோர்கள் வச்சு அவங்க இறந்துருப்பாங்க, அவங்கள வச்சு தான் நம்ம அதே இப்போ என்ன சொன்னேன், அதான் நீ என்ன சொன்னேன், மனிதனா பிறந்தவன் தான் நமக்கு சாமியா வந்துருக்கிறான். கரெக்ட். அதான் குலதெய்வம், அதுதான் தெய்வம், அதான் கரெக்ட், அதுதான் உண்மை. சரியா? ஆனா அவங்களுக்கும் சித்தராக இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், மகிழியா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஞானியா இருக்கட்டும், ராசரிஷியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வேற, இந்த லைன் வேற. முன்னோர்களுக்கும் இந்த லைன் இது வேற வேற. இதுக்குள்ளேயே 3 பிரிவு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துக்கும் கூடுனது ராசரிஷி. ராசரிஷினா யாரு? அரசு ரிஷினா சொல்லணும்னா விஸ்வாமித்திரர் எடுத்துக்கோங்க. வண்டிக்கா என்ன வண்டி? விஸ்வாமித்திரர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோடிக்கிட்டு காண்பது விஸ்வாமித்திரன் சொல்லுவோம் இல்லையா, அவர் ராசரிஷிங்கிறவன் நினைச்சா ஒரு தேசத்தையே உருவாக்குவான். பிரம்மாவுக்கு நிகராக இருக்கு, அவன் தான் ராசரிஷி. சரியா? எல்லாம் அடக்கணும் ஒருத்தர் இருக்கிறான், இது எல்லாம் அடக்கணும் ஒருத்தர் இருக்கான். அவன் சிவனுக்கு நிகரான. இப்படி அதுலேயும் 3 பிரிவு. சொல்லப்போனால் 18 பிரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சித்தர்கள் வழிபாட்டு நிலைகளில் 18. மவுலியாக வரலாம், சாதுவாக வரலாம், சரியா, நிர்வாணமாக வரலாம், பல 18 பிரிவில் எதில் வேணாலும் வரலாம். அது அவங்க எப்படின்னா 6 பிறவியை மறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவன் என்னதான் பிறக்குன்னு நினைக்கானோ அப்படி பிறப்பான். 6 பிறவியை பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்னமா பிறக்குன்னு நினைக்கிறானோ அது அவன் பிறப்பான். இப்போதான் சித்தர்கள் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இந்த லைன் ஃபுல்லாக அப்படித்தான். சரியா? அதனால கோயில்கள், பிரபலமான கோயில்கள் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை எல்லாரும் பெருசாக சொல்லியிருக்கீங்க. ஒரு 360 ஆண்டுக்கு முன்னாடி அந்த கோயில் எப்படி இருந்தது, எவ்வளோ பேருக்கு தெரியும்? வெறும் 10க்கு 10 ரூமு தான் திருவண்ணாமலை கோயில். அப்போ அதுக்கு திருவண்ணாமலை கிடையாது, அந்த ஏரியாவிலேருந்து சென்னை வரைக்கும் திருவேற்காடு. திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே திருவேற்காடு தான் பேர். தெரிஞ்சதா? 10க்கு 10 ரூமில் சின்னதாக தான் இருந்தது. திருவண்ணாமலை அந்த அளவுக்கு பெருசுப்படுத்துனது இன்றைக்கி நிறையா பேருக்கு யாருக்கும் தெரியாது. அவர் எங்கே இருக்காருன்னு கூட யாரும் இன்னைக்கு கொண்டு வரல. கட்டினால ஆமாம், அவர் பேர் புகை நமச்சிவாயா. இருக்கு மேலே போக அவரிடம் இருக்குது. அதை யாரும் அவர் பெரிய அளவில் விளம்பரத்துக்கு விரும்பலை. கடுண்டி கடுண்டியாடா பால்ட்டியாடா? சரி, கடுண்டி தான் கொடுக்கணும், பால்ட்டியெல்லாம் அதுக்கு கொடுக்கல. மூலிகை ஏன்டான விட்டுரும், கட்டாயமெல்லாம் கிடையாது. சரி, பாப்பா பிரியமா கொடுத்து போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. டம்ளர் எடுத்துட்டோங்க. மகாமா நீங்கள் இந்த எடுத்துட்டு வாங்க. சரணா அப்போ போகிறாங்க. திருவண்ணாமலையில் எந்த சமயம் மலை